குக்கு பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் ஐயா டிவைன் தினேஷ் அவர்கள் தான். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. மொத்தம் 12 ராசிகள்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் திடீர்னு கல்யாண சீக்கிரம் நடக்கும், வேலை கிடைக்காது. இப்ப இந்த 12 ராசிகள்ல பொதுவாக ஒரு ராசிகளுக்கும் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஐயா. சரி, ஓகே. முதல்ல பாத்தீங்கன்னா மேஷம் ராசி. சரி, இவர்களோட குணம் எப்படி இருக்கும், இவர்களோட வாழ்க்கை எப்படி நல்லதா கெட்டதா, சரி, எப்போ ஏற்றம் இருக்கும், எப்படி வரும் சரி, ஓகே. ஸோ இப்போ எல்லா ராசியுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ இவங்க கெட்டது இவங்க நல்லதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு என்ன ஹேண்டில் பண்ணுறோன்றதான் விஷயம் எல்லா ராசிக்கும். ஓகே. மேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடு. சரிங்களா? இப்போ நீங்கள் கிராம சைடு நீங்கள் ஊர்லேருந்து வந்தீங்க, இல்லை ஊர் சைடு போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு பார்க்கும்போது எப்பவுமே என்ன பண்ணும், ஒரு ஆடு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா துள்ளி குதிக்கும் ஓடும், அப்புறம் முட்டிக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஒரு 2 ஆடு எப்பவுமே முட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த முட்டிகிட்டு இருந்த ஆடுனே 2 துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். அதோட குணாதிசயம் என்னன்னா அதோட ரத்தம் சூடாகவே இருக்கும். ஸோ ஆக்டிவாக இருக்கும். ஒன்றும் சண்டை போட்டுட்டு இருக்கும், வாடா சண்டை போடலாம், சண்டைக்கு வாடான்னு கூப்பிடும். அப்படி இல்லைன்னா ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருக்கும். இந்த மேஷராசிக்காரங்க ஆளுடைய நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னாவே ரத்தம் சூடாகவே இருக்கும், ஆக்டிவாகவே இருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் பசங்க யாருன்னா மேஷராசி இல்லை யாராவது குழந்தைங்க மேஷராசி லக்னத்தில் இருக்காங்க, அஸ்வினி பரணி கிருத்திகெல்லாம் இருக்காங்க, நட்சத்திரம் சொல்றீங்க, நட்சத்திரம் அந்த ராசியில் வர நட்சத்திரம் பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். செம சேட்டை பண்ணும், ஓடிக்கிட்டே இருக்கும். வளர்ந்த பிறகும் பசங்க பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே இந்த ராசி இருக்கிறவர்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருப்பாங்க, சேட்டையாக இருப்பாங்க. நட்சத்திரங்கள் எதுவும் வந்தாலும் பரவாயில்லையா? இல்லை, நட்சத்திரம் பொறுத்து ஒவ்வொரு குணாதிசயம் மாறும். நம்ம இப்போ எப்படி ராசிக்கு பேசுவோம் அது மாதிரி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொன்றும் தனியாக நம்ம ஒரு நாள் பேசுவோம், அடுத்த இன்டர்வியூ பேசுவோம். பட் ஒரு ராசி இடத்துல இந்த ராசியில் ஒரு 3 நட்சத்திரமும் பொதுவான குணம், அடிப்படை குணம், ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க பசங்க. நீங்கள் தீமை கேட்டீங்கல்ல, என்னன்னா சேட்டை. இந்த சேட்டையை நீங்கள் எப்போ சரியாக கொண்டு வரலையோ அப்போ தவறான வழியில் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, எனர்ஜியான பசங்க, அந்த பசங்க ஸ்போர்ட்ஸில் விட்டிங்கன்னா ஸ்பீடாக வளர்ந்துருவாங்க. ஸ்போர்ட்ஸில் விளாடாமல் எங்கன்னா எப்படின்னா விளையாட்டு எப்போ வேணா வா அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா யார் கூட விளையாடுறாங்க என்ன விளையாடுறாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு எப்படி இருக்கும்? இப்போ இவங்களுக்கு சில வியாதிகள் வர வாய்ப்பு இருக்கு, சரி அந்த மாதிரி. ஆமாம், எல்லா ராசிக்குமே வியாதி வரும். மனுஷனாக போன்ற எல்லாருக்குமே வியாதி வரும். இந்தந்த ராசின்னு பொறுத்து இவங்களுக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம். இது வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி நிறைய வகை, மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வரும். இப்போ இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே ஸ்ட்ராங்கான உடம்பு. மேஷராசி பொதுவாகவே ஸ்ட்ராங்கான உடம்பு இது, ஓகேவா? ஏன்னா இது வந்து செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற வீடு, மருத்துவ கிரகம் இது பேசிக்காக. இவங்களுக்கு நோய் அப்படின்னு வந்ததுன்னா என்னன்னா தலைவலி வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, மேஷராசிக்காரங்க பார்த்தா தலைவலிக்குதுரா படா ஒரு டீ சாப்பிடலாம் முட்டுறதுனால வரும் சொல்றீங்களா? முட்டுறதுனால இல்லை, டென்ஷன் பார்த்து செவ்வாய் ரத்தம் சூடாகவே இருக்கும். நீ என்ன தான் ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டெம்பர் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? 5 நிமிஷம் இருக்க முடியுமா? 10 நிமிஷம். அதுக்கப்புறம் தலைவலிக்குது. நீங்க நிறைய சாமி ஆடுறவங்க பாருங்க, பயங்கரமா டாட்டு அப்பா போய் தண்ணி தெளிக்கணும். என்னன்னா எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடும். அது எங்கன்னா ஒண்ணு தலையில வலி வரும், ஒண்ணு செகண்ட் அவங்களுக்கு எங்க வரும்னா இவங்களுக்கு 6ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அடி வயிறு எரிச்சல் இருக்கும். இவங்க சொல்லுவாங்க டே வயிற்றால போயிட்டு அடிக்கடி என்னன்னா வயிறு வலிக்குது, வயிற்றால போகுது, இது வரும். ஒன்று சூட்டு உடம்பு, ஒன்று தலையில் பாதிக்கும், இன்னொன்று வயிறில் பாதிக்கும். இன்னொன்று சாப்பாடம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே சூட்டு உடம்பு, இவங்களுக்குலாம் சிக்கனோ ஃப்ரைடு ஐட்டம் தொட்டால் பட்டுன்னு அசிடிட்டி கிளம்பும், ஃபாஸ்ட்டாக கிளம்பிடும் இவங்களுக்கு. அப்போ எங்கே அந்த பிரச்சனை எங்கே காட்டுனா வயிற்றில் தான் காட்டும். ஸோ அந்த வயிற்று வலி அதிகமாக வரும். ஸோ இவங்க அந்த ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப, இவங்களுக்கு பழைய சோறு தயிர் இதெல்லாம் சூப்பராக செட் ஆகும். இதெல்லாம் சாப்பிட உடம்ப காப்பாற்றிக்கலாம். இப்போ இவங்க திருமண வாழ்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருமண வாழ்வு இருக்கிறதுல லக்கியான ராசியார்னா இவங்க தான். ஏன்னா இவங்க வந்து அந்த கால புருஷம்னு சொல்லுவாங்க, அதில் முதல் வீடு இவங்க தான். இவங்களுக்கு அப்படியே 7 எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் என்னன்னா சுக்கிரன். ஸோ இவங்களுக்கு வர மனைவியோ ஹஸ்பண்டோ எப்படின்னா அழகா அன்பா இவங்களை பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க. அதுதான் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம், இவங்க ரவுடி பையன், இது பஜாரி பொண்ணு, இதுக்கு எப்படா இப்படி ஒன்று கிடைக்குதுன்னு. ஏன்னா இவங்க கோபமா இருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு அமையிறது பார்த்தா சூப்பரா அமையும். அதுதான் ஏன்னா இருக்கிற ராசிலேயே கல்யாண விஷயத்துல இவங்களுக்கு. இந்த மேஷம் ராசிக்கு எந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணா அவங்களுக்கு நன்மை நடக்கும்? சரி, இது ஜென்ரலாக இது வந்து செவ்வாய் வீடுன்னு சொல்கிறோம். ஆண் வீடு, நெருப்பு வீடு, செவ்வாய். ஸோ செவ்வாய்க்கான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். முருகன் தான் செவ்வாய்க்கான கடவுள்.
சரி, அப்போ எல்லா முருகர் கோவிலும் இவங்களுக்கு நல்லது. அது இது வந்து மலை பிரதேசம் சொல்லுவாங்க. ஸோ மலை மேலே முருகன் குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கான்னுவாங்க. அதுக்கும் தரையிலையும் இருக்கிற முருகன் கோவில். ஆனால் இவங்களுக்கு மலை மேலே இருக்க முருகன் கோவில் வந்து சூப்பராக வேலை செய்யும் ஜென்ரலாகவே. அதுவும் மெயினாக எதுனா பழனி ரொம்ப நல்லா வேலை செய்யும். இப்போ இவங்களுக்கு வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சனி பயிற்சியில் ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா மேஷராசியை உருட்டி எடுத்துகிட்டு இருக்கோம். இவங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இல்லை அடுத்து ஒரு 4-5 வருஷத்துக்கே இவங்க வந்து சுப்பிரமணியர் அப்படின்னு பேர் போட்டிருக்க கோவில்கள் ரொம்ப நல்லது. முருகர்லேயே பல உருவங்கள் இருக்கு. அதில் வந்து இந்த சனி பயிற்சி நடக்கும்போது சுப்பிரமணியர்னு வழிபாடுற கோவில் வந்து ரொம்ப நல்லது. அதுவும் செவ்வாய்க்கிழமை நாள் இந்த எந்த நாட்கள்ல போய் வழிபட்டா நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஏன்னா அதனாலதான் 7 நாட்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ செவ்வாய் நாளில் போகலாம். அதில் செவ்வாய் ஹோரைன்னு இருக்கு. சரி, அந்த செவ்வாய் ஹோரையில போகலாம். காலையில் 6:30 மணிக்கு வரும் அந்த மாதிரி, மதியம் 1:30க்கு, நைட்டு ஒரு 8:30 மணிக்கு வரும். ஸோ காலையில் நைட்டு இந்த டைமில் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. செவ்வாரளி பூ வச்சு வேணும்னா ரொம்ப நல்லது. தீபம் ஏற்றுனாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இது நெருப்பு வீடு. தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பர். அடுத்ததையா ரிஷபம் ராசி நேயர்களுக்கு வந்து முடிஞ்சிச்சா? 5 முடிஞ்சுதா? 6 போயிடுச்சா? ரிஷபம் அதில் அதுக்கப்புறம் என்ன பேசியிருக்கான்? அதுக்குள்ள பேசணுன்னே இது ஒரு 4 கூட பேசிட்டே இருக்கலாம். அப்படியா? ராசி